இன்றைய நாள் 18/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 5:54, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி இன்று காலை 10:58 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி, யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை, மரண யோகம் பின்பு இரவு 10:01 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:01 வரை, ஆயுள்யம் பின்பு மகம். மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும், தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும், செலவுகள் அதிகமாகும், வியாபாரத்தில் முயற்சிகள் அதிகமாகும், உத்தியோகத்தில் தேக்கநிலை நீங்கும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி தடைகள் விலகும், பரணி அலைச்சல்கள் கூடும், கிருத்திகை முயற்சிகள் கைகூடும். ரிஷபராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், ஆசிர்வாதங்கள் கிடைக்கும், பணியில் கௌரவங்கள் கூடும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும், மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை தன்னம்பிக்கை கூடும், ரோகிணி கௌரவங்கள் மேலோங்கும், மிருகசிரீஷம் ஆதரவுகள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றியமைத்துக் கொள்வீர்கள், பூர்வீக சொத்துக்களின் மூலம் செலவுகள் கூடும், பணியில் ஆதரவுகள் அதிகமாகும், வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், நட்புகள் அதிகமாகும், பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரீஷம் செலவுகள் ஏற்படும், திருவாதிரை ஆதரவுகள் கூடும், புனர்பூசம் நட்புகள் உண்டாகும். கடகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட தோசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும், பூசம் உதவிகள் கிடைக்கும், ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், சிக்கல்கள் தீரும், பணியில் அலைச்சல்கள் கூடும், நல்ல விதமான முயற்சிகள் உண்டாகும், எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும், அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் அலைச்சல்கள் கூடும், பூரம் நிம்மதியான நாள், உத்திரம் நிதானம் தேவை. கன்னிராசி நேயர்களே, எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், பிரச்சனைகள் தீரும், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும், மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும், நட்பு வட்டாரத்துடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, பேச்சு திறமையால் அனுகூலங்கள் உண்டாகும், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் பிரச்சனைகள் தீரும், ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும், சித்திரை அனுகூலங்கள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், பொருள் வரவுகள் கூடும், அலைச்சல்கள் லாபங்கள் அதிகமாகும், ஒத்துழைப்பான நிலை ஏற்படும், ஆதாயங்கள் கூடும், எதிலும் நிதானம் தேவை, சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும், வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை பொருள் வரவுகள் கிடைக்கும், சுவாதி ஆதரவுகள் கூடும், விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களை, வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும், நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும், அலைச்சல்கள் கூடும், மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும், ஆர்வமான நிலையும் உண்டாகும், தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சாகம் ஆதாயங்கள் கூடும், ஹனுஷம் நிதானம் தேவை, கேட்டை பொருள் வரவுகள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும், சேமிப்புகள் குறையும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும், வருமானம் கூடும், நிம்மதியான நிலை ஏற்படும், வேண்டிவாக சேர்க்கைகள் உண்டாகும், சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை நினைத்தது தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மூலம் நினைத்தது நிறைவேறும், பூராடம் வளமான நாள், உத்திராடம் அனுபவங்கள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களை, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், வியாபாரத்தில் வருமானம் கூடும், பொருள் வரவுகள் கூடும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், ஆர்வமான நிலை உருவாகும், எதிலும் யோசித்து செயல்படவும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெருன் நிறம். உத்திராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும், திருவோணம் ஆதரவுகள் கூடும்,
அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். கும்பராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மேன்மைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் தடைகள் விலகும். சதயம் வருமானம் கூடும். புரட்டாதி நிம்மதி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் அனுபவங்கள் கூடும். கடன்சுமை குறைய பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.